Stop recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நவராத்திரியோட இறுதி பகுதி 10வது நாள். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி மூன்றும் ஒன்றாக கலந்து நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு நம்ம காலையில் 9லேருந்து ஒரு 9:20 9:30க்குள்ளே வந்து பூஜை பண்ணலாம். அப்படின்னா 10:20க்குள்ளே பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 10:30லேருந்து 11 மணிக்குள்ளேயும் நம்ம பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளேயும் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் 6 மணிக்கு மேலே நம்ம எந்த நேரம் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை, நம்ம பூஜையை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நார்மலாக ஒரு ஸ்வீட் பண்ணி பொரி, கடலை, பழ வகைகள், ஸ்வீட்ஸு என்ன நம்ம வைக்க முடியுமோ வச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், இல்லை தொழில் பண்ணுறவங்கள இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அவங்களோட புத்தகங்கள், நம்ம என்ன உபயோகம் ஆயுதமாக என்ன வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூடியூபராக இருக்கோம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் கேமரா, மொபைல் ஸ்டாண்டு அண்ட் ட்ரைபாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கலாம். அவங்கவுங்க என்ன நம்மளுக்கு வந்து எது வந்து ஆதாரமாக இருக்குது, நம்ம வந்து எது உதவி செய்கிறோம், நம்ம அந்த பொருளை வந்து நம்ம சாமிக்கிட்ட வச்சு நம்ம சாமிக்கிட்ட நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை, நம்ம எதில் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பிரார்த்தனையாக வைக்கும்போது இன்று அது வந்து நடக்கும். இன்றைக்கி மாலையில் தான் தசமி தேதி பிறக்குது, விஜயதசமி தேதி. நாளைக்கு 3:15 மணி வரைக்கும் இருக்குது விஜயதசமி தேதி. அதனால் நாளைக்கு காலையில் 9லேருந்து ஒரு 10:20 வரைக்கும், அப்படி இல்லைன்னா 10லேருந்து 12 மணி வரைக்கும் வித்யா ஆரம்பம் வந்து பண்ணலாம். அதேமாதிரி இன்றைக்கி மாலையும் வந்து 6 மணிக்கும் நம்ம வந்து வித்யா ஆரம்பம் குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து கல்வி வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த வித்யா ஆரம்பம் பூஜை வந்து பண்ணலாம். ஸோ சில பேர் கோவிலில் போய் ஐயர் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அது அவங்கவுங்களோட விருப்பம். ஸோ அது மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கல்வி செல்வம், ஞானம் வந்து வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அதுமாதிரி கலைகள், என்ன கலை உங்களுக்கு பாட்டு பாடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆடல் பெரிய ஆளாக, இல்லை நடிப்பு துறையில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்க அதில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறோம், எதில் நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களா அந்த விஷயத்தை நீங்கள் வேண்டிங்கன்னா இன்றைக்கி வெற்றிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி புதிதாக ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு புதிதாக ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும்போது அது வந்து ஆரம்பிக்கும் போது, இந்த விஜயதசமி தேதியில் ஆரம்பிக்கும் போது அது பன்மடங்காக வந்து பெருகும்ன்றது நம்பிக்கைங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைத்து என்புற்று வாழ அடியேன் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இறுதியாக நம்ம சிந்திக்க போகிற கோவில் வந்து மயிலையில் இருக்கக்கூடிய நம்ம சென்னைக்கே அம்மையும் அப்பனாக இருக்கக்கூடிய மயிலை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தாங்க. ஸோ மயில் வடிவில் கபாலீஸ்வரரை வணங்கியதனால் மயிலை கற்பகாம்பாள் வந்து ஆசை பெற்றாங்க. ஸோ அவங்களுடைய ஆசை நம்மளுக்கு வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சுப்போம். ஸோ மயிலை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோவிலில் நிறைய நாள் வந்து விசேஷங்கள் இருக்குங்க. மெயினாக வந்து பங்குனியில் வரக்கூடிய 63 திருநாள், உலக பிரசித்தி பெற்ற 63 திருநாள், 63 நாயன்மார்களுக்கு விசேஷமான அந்த திருநாள் வந்து நடக்கும். அன்றைக்கி வந்து ரொம்பவே கூட்டமாகலாம் இருக்குங்க. அந்த 10 நாளாக வந்து ஒரு முதல் நாள் கொடியேற்றத்துலேருந்து விநாயகர் பூஜையிலேருந்து ஒரு நாள் ஒரு வாகனம் வந்து வரும், பெரிய தேர் வரும், அதிகார நந்தி வரும், பிச்சாண்டி வேஷம், அது மாதிரி ஒரு நாள் ஒரு உற்சவம் வந்து நடக்கும். ஸோ இறுதியாக வந்து அந்த 60 கற்பகாம்பாள் கபாலீஸ்வரருக்கு வந்து திருக்கல்யாணம் செய்து முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பள்ளியறை பூஜை ஒரு 10 நாள் நடக்கும். ஸோ ரொம்பவே விசேஷமாக இருக்குங்க. அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கும் சரி, அதே மாதிரி தீபாவளிக்கும் சரி, நவராத்திரி நாட்கள்லையும் சரி, நிறைய டைம் வந்து அந்த கோவில் வந்து விசேஷம், அலங்காரம், அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்குங்க. சிவனாலே அபிஷேக பெரிய. ஸோ இந்த ரொம்ப பெரிய கோவில். ஆனால் இதோட முன் காலத்தில் வந்து கடல் பகுதியில் ஒரு கோவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறு சொல்கிறாங்க.
அது எந்த அளவுக்கு எனக்கு எனக்கு அது உண்மையாக என்னன்னு தெரியல. அது ஆய்வு எதனா புத்தகங்கள் தலை வரலாறு புத்தகங்கள் இருந்து பார்த்தா நமக்கு அது தெரியும். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இனிமேட்டு எடுத்து என்னோடய அஃபிஷியல் சேனல் இருக்குது, ஸ்ரீ யோகம் ஜோதிடம் சொல்லிவிட்டு, அந்த சேனலில் இனிமேட்டு கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எதனா கோவில் வரலாறு எதனா டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்பலாம். அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் வந்து மியூசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆர்கானிக் ப்ராடக்ட் ஒரு 6 விதமான ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி அனைத்து சமூகத்திற்கும் வந்து நம்ம வந்து வரணும் வந்து பார்த்து வைக்கிறோம். திருமண பொருத்தம் பார்த்து, ஏன்னா ஜாதகம் பொருத்தம் நம்மளே பார்க்குறதுனால திருமண பொருத்தம் பார்த்து நம்ம அவங்க கேட்குற மாதிரி, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி சமூகத்தில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கேஸ்டில் நம்ம அமைச்சு கொடுக்கலாங்க, குறைந்த கட்டணத்தில் தான். ஸோ அதுக்கு நீங்கள் நேரில் வந்து பயோடேட்டா அண்ட் ஃபோட்டோஸு சுய ஜாதகம் எடுத்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே எனக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து 9789999685 9789996853. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எப்படி அதுமாரி நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது அதுவும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தால் கூட சொல்லுங்கள், பிரேம் இன்னும் இந்த மாதிரி நீ பண்ணணும், பிரேம் இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு எதுனா சஜஷன்ஸ் ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? அப்போ தான் எனக்கும் ஒரு என்ட்டுவாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு சஜஷன்ஸ் ஐடியாஸாக எனக்கு இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். Capture. Pause. Capture. Pause. Stop.